கிரைஸ்தலார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு ஸ்தோத்திரங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி என்று இன்றைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பி பிரகாசி. பிரகாசி என்பதற்கு பின்பாக பிரகாசம் என்பது என்ன? ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி. அந்த வெளிச்சத்துக்கு பின்பு ஒரு இருள் இருக்கிறது என்பதான அர்த்தம். அப்போ நீ இப்போது எழும்பி பிரகாசி என்ற ஒரு வசனம் நமக்கு நேராக வருகிறது என்றால் நாம் இருளில் இருக்கிறோம். நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இதே ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லுகிறது, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று. நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறோமா? இருள், வெளிச்சம், இந்த ரெண்டுத்துக்கு இடையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த இருள் என்பது எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது, சாபத்தை குறிக்கிறது, அடிமைத்தனத்தை குறிக்கிறது, ஏன் இன்னும் கேட்டா பாரம்பரியங்களை கூட குறிக்கிறது. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாவம் நம்ம எப்போ பாவம் செய்வோம்? நம்ம இருளில் இருக்கும்போது இல்லையா? இருள் என்பது எது? நம்ம உலகம். இந்த உலகம் தான் இருள். இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம இருளில் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இருளில் இருக்கும்போது நம்ம பாவம் செய்கிறோம். நம்ம ஏன் தெரியுமா இருளில் இருக்கும்போது பாவம் செய்கிறோம்? நமக்கு வெளிச்சம் இல்லாததுனால, பிரகாசம் இல்லாததுனால, நம்ம தடவி திரியறதுனால, எது நன்மை தீமை என்று அறியாததுனால நம்ம பாவம் செய்கிறோம். இதனால நமக்கு சாபம் உண்டாகிறது. முற்பிதாக்கள் சாப கட்டுகளும் இருக்கிறது. நம்ம செய்கிற பாவங்களும் நம்ம மத்தியில இருக்கிறது. நம்ம செய்கிற பாவம் நம்மளோட போகாம நம்மளோட தலைமுறையை தொடர்கிறதாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சிக்கி தவிக்கிறோம். 2வது பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம். இப்போ இருக்கிற காரியங்களை நம்ம சொல்லவே தேவையில்லை. நிறைய அடிமைத்தனம். ஒரு செல்ஃபோன் ஒரு அடிமைத்தனம் தான், டிவி பார்க்கறது ஒரு அடிமைத்தனம் தான், ஒரு கேம் விளையாடுறது ஒரு அடிமைத்தனம் தான், எனி டைம் ஒரே விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது கூட ஒரு அடிமைத்தனம் தான். இந்த உலகத்தில் இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணுமா? கிறிஸ்துவுக்குள் வரணும். அடிமையிலிருந்து எகிப்தியர் எப்படி அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை நோக்கி போனார்களோ, அது போல எகிப்து போல ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிற நீங்க என்ன பண்ணணுமா? அதை விட்டு வெளியே வரும் பொழுது அந்த அடிமைத்தனம், இந்த உலகத்துல இருக்கிற அடிமைத்தனம் உங்களை விட்டு நீங்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பாரம்பரியம். ஒரு புதிதாய் கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள், அவங்க வந்த வழி வேறு. அதனால அவங்க முன்னோர்கள் அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தார்களோ அந்த பாரம்பரியத்தை அப்படியே செய்து வந்தார்கள். அது கிறிஸ்துவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் சரியாக வேதத்தை அறியாததுனால அவங்க பல பாவங்களை, அதாவது பாரம்பரியத்தை பின்பற்றி வருகிறார்கள். ஆனால் பிறந்ததிலிருந்து கிறிஸ்துவுக்குள் வளருகிறவர்களே என்ன செய்கிறார்கள்? பாரம்பரியத்தை பார்க்கிறார்கள். பாரம்பரிய கட்டுகள் என்பது என்ன? வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம், ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பெண்ணை பார்க்குறோம்னா ஜாதகம் பார்க்கறது, நல்ல நாள் பார்க்கறது, கிழமை பார்க்கறது, நேரங்கள் பார்க்கறது, அப்புறம் ஏதோ ராகாலம் இதெல்லாம் சொல்றாங்க, கெட்ட நேரம் நல்ல நேரம், மாதிரி நிறைய விஷயங்கள், இதையெல்லாம் பார்க்கறது. ஜாதகம் ஆண்டவர் என்ன படைச்சாரு? இந்த ஆதியாகமத்துல நீங்க எல்லாம் அந்த படைச்சதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் படைச்சாரு. இது ஒரு நாள் படைச்சாரு, அது நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் என்றுதான் அதை நீங்க பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கும். தேவன் படைத்த நாள் எல்லாமே நல்ல நாள் தான், எல்லாமே நல்ல நேரம் தான். இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம் எங்கும் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இது நல்லது என்று கண்டார் என்பது மட்டும்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, கிழமை பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, தயவு செய்து இப்படிப்பட்ட பாரம்பரிய கட்டுக்குள்ளிலிருந்து நீங்க விட வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9:2 கூட இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இருளில் இருக்கிற ஜனங்கள் மேல பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரள இருளின் தேசத்தில் இருக்கிறவர்கள் மேல் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? உதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தருடைய மகிமை மூடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நிறைய வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இருள் இந்த ஜனங்களை, இந்த பூமியை மூடும். அது ஒரு பாவம், அது சாத்தானால சொல்லப்பட்டதான ஒரு சாபம். ஆனா நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணுமா? இதே 60:19 சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயாவில், பகல்ல உனக்கு சூரியன் வெளிச்சமாயிராமலும் இரவுல உனக்கு சந்திரன் வெளிச்சம் கொடுக்காமலும் ஆண்டவரே உனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூரியன் சந்திரனுக்கு என்ன வித்தியாசம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சூரியன்
பயங்கரமா பிரகாசிக்கிற ஒரு சூரியன். ஆனா சந்திரனுக்கு ஒளி கிடையாது. அந்த சந்திரன் என்ன பண்ணுமா, பகல் முழுவதும் சூரியன் பிரகாசிக்கிறது இல்லையா, அதுக்கிட்ட இருந்து ஒளியை இழுத்து வைத்து கொண்டு இரவு நேரத்துல அந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியா அது எவ்வளவு இழுத்து வைத்தது அந்த பிரகாசத்தை ஜனங்கள் மேல காட்டுமா. அது போல நம்மளும் என்ன செய்யணுமா, நீதியின் சூரியனாம் அவர்கிட்ட இருந்து நல்ல குணங்களை, வெளிச்சத்தை, நல்ல பரிசுத்தத்தை அவரிடத்திலிருந்து எடுத்து வைத்து கொண்டு மற்றவங்க முன்பாக பிரகாசிக்கிறவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக, முன்மாதிரி உள்ளவர்களாக, பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். இந்த சத்தியம் அதை தான் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே தேவ பிள்ளைகளே, வாலிப மகனே, மகளே, இன்றைக்கு இந்த இருளை விட்டு, இந்த அடிமைத்தனத்தை விட்டு, இந்த பாவத்தை விட்டு, பாரம்பரிய கட்டுகளை விட்டு நீ எழும்பி வா. முன்னோர்கள் செய்கிறார்கள், அது வேறு. ஆனா நீ பிறந்ததுலேருந்து வேதத்தை அறிந்து கொண்டு இருக்கிறாய். நீ எழும்பு, இன்றைக்கு எழும்பு. கர்த்தர் உன்னை உன் மேல ஒரு பிரகாசத்தை உதிக்க பண்ணி இந்த பூமி எங்கும் உன்னை பிரகாசிக்க பண்ணுவா. சுடர் விடுகிற ஒரு சுடர் ஒளிகளை போல அந்த பூமி எங்கும் சுடர் விடுகிற ஒரு நட்சத்திரங்களை உங்களை மாற்றுவார். தேவ பிள்ளைகளை எழும்பி வாருங்கள், கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை இந்த தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜனங்கள் மேல இருக்கிற அந்த இருளை நீக்கி நீதியின் சூரியனாம் நீங்க அவங்க மேல உதிக்கும்படியாக செபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த வாலிப பிள்ளைகள் எல்லா விதமான அந்த பாரம்பரிய கட்டுக்களிலிருந்து, சாபங்களிலிருந்து விடுதலையாக உதவி செய்யும். உமக்கென்று பிரகாசிக்க அவர்களை எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.